Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 232. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு திருட்டு பயில கூட்டம் நம்ம ஆளுகிட்ட இருந்து 200 மில்லியன் பெரிஸ் ஆட்டை போட்டு போனாங்கல்ல. அவங்க வேற யாரும் இல்ல, பிராங்கி ஃபேமிலியாமா. ரொம்ப கேடுகட்ட பயலுக. லூஃபி எல்லாம் செம்ம காண்டாவா, எப்படி எங்க பேக் அவங்க ஆட்டையை போட்டு போலான்னு. அவன் நமி எப்பவும் பணம்னு சொல்லிட்டு இருப்பான். அவ கண்ணு முன்னாடியே அவ பணத்தை ஆட்டையை போட்டு போனாங்கன்னா அவளுக்கு எப்படி வலிக்கும். அதே நேரம் அங்க இருக்க ஒரு பிரிட்ஜ்ல பவுலின் ஒருத்தனை ஒரு கும்பல் வேகமா வட்டிட்டு வராங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் நீ பிடிக்காம விட மாட்டேன்டா கொய்யாலன்னு. ஆக்சுவலா இவனும் கப்பலை ரெடி பண்றவன் தான். என்ன கடன் பயங்கரமா வாங்குவான் போல. கடனை திருப்பி கேட்க தான் வெட்டிட்டே வரானுங்க. அதே நேரம் இங்க உசோப்பு 200 மில்லியன் பெரிஸ புடுங்கடா, திருப்பி வாங்கடான்னு கத்திட்டு இருப்பான். அவனுங்க சாரி மிஸ்டர், எடுத்த பணத்தை குடுக்கற வழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது, உன் பணத்துக்கு மிக்க நன்றின்ட்டு போவாங்க. உடனே லூஃபி ஏன்டா பணத்தை நீயா கொடுத்தன்னு கேட்பான். என்ன தேங்க்யூ சொல்லிட்டு போறானுங்கல்ல. அட மூளை வலியிற கேப்டன், அவனை ஆட்டைய போட்டு போறானுங்க. இன்னுமா அவனுக்கு புரியல. உடனே செம காண்டாவான். இங்க பணத்தை குடுறான்னு அங்க பவுலின்னு ஒருத்தனை வெட்டிட்டு போனாங்கல்ல. அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அங்க கப்பல்ல வந்துகிட்டு இருந்த அந்த திருட்டு பயலோட கப்பல்ல இவன் ஜம்ப் அடிச்சிருவான். அவனை பார்த்தவனே எல்லாம் பீதி ஆவாங்க. ஐயோ இவன் ஷிப்யார்ட்ல இருக்கவனாச்சேன்னு. வந்தவன் என்ன பண்ணுவான், கைத்த போட்டு அவனை கழுத்தோட புடிச்சு தூக்கி ஒரே அடி அப்படியே தெரிச்சடிச்சு தண்ணியில விழுவானுங்க. அதுல ஒருத்தனங்களோட கப்பல்ல ஏறி அப்படியே பொறுமையா போவான். பணம் கொடுத்தவனுங்க எல்லாம் செம காண்டாயிருவானுங்க. கொய்யால இந்த டைம் இவன் தப்பிச்சிட்டான்டான்னு. அவன் எல்லாம் நல்லபடியா உடம்ப பாத்துங்க, மறுபடியும் நம்ம ஓடுவோம், இப்ப என்னால ஓட முடியாது, செம டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். கடன் கொடுத்தவனுங்க எல்லாம் கொலை காண்டாவானுங்க. நல்ல வேலை நல்ல டைம்ல வந்த, கண்டிப்பா தண்டனக்காதாமா. இங்க நம்ம ஆளுக்கு ஹாப்பி, ஏன்னா அந்த திருட்டு பள்ளியில காலி பண்ணி ஷிப்ரைட் கிட்ட இவங்க பணம் போயிருச்சு அப்படின்னா திருப்பி வாங்கிக்கலாம்ல. உடனே அவனை கூப்பிட்டு பணம் எங்களோடதுன்னு சொல்லுவானுங்களா. எது பணம் உங்களோடதான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெட்டியை ஓபன் பண்ணி பார்ப்பான். ஃபுல்லா பணமா இருந்தவன அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ ஜாலின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருவானா. இங்க நம்மளுக்கு கொலை காண்டாயிரும். லூஃபி இதோட அவனை காலி பண்ணிடுறேன்ட்டு கையை பின்னாடி வாங்குவான். அந்த டைமுங்கும் போது அந்த தாடி வச்ச கேடி வந்து தடுப்பானா. அவன் ஷோல்டர்ல இருக்க புறா எதுவும் பண்ணாதீங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லும். என்ன புறா பேசுதுன்னு அப்படியே முழிப்பான். அப்படியே கட் பண்ணி ஷிப்ல இருக்க கக்குவை காட்டுறாங்க. அவன் கப்பல்ல ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பான். அப்படி செக் பண்ணி பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவங்க நிறைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு. அப்போ ஒரு இடத்துல மட்டும் ஆணி புடிங்கிட்டு நிக்குமா. என்னட்டு உடச்சு எடுத்துட்டு இருப்பான். உடனே ஜோரோ என்ன சத்தம் ஓவரா கேக்குதுன்னு வந்து எட்டி பார்ப்பான். ஒன்னும் கவலைப்படாத, டேமேஜ் ஆன இடத்த எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், மறுபடியும் பழையபடி ரெடி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லுவானா. சரி ஓகே பாரு. என்ன உடனே ஓபன் பண்ண அந்த இடத்த அப்படியே உத்து பார்ப்பான். ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. அதே நேரம் இந்த திருட்டு பள்ளியில காட்டுறாங்க. அவனுக்கு தண்ணியில பேன்னு மிதந்துட்டு இருப்பானுங்க. ஒரே அடியில சரிச்சிட்டான் போல. அவன் பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்த்தான். ஆனா பிஜேன் வச்சிருக்கானே லுச்சிங்கிறவன், அவன் காதோட 4 போட்டு எழுதிட்டு வந்துருவான். ஏண்டா இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு லக்கி, ஆட்டையை போட்டு போலான்னு பார்த்தா விடமடைகிறியே, நீ தான் ஃபீல் பண்ணுவ ஓகேவான்னு கேட்டா அந்த புறா என்ன சொல்லும், அடுத்தவங்களோட பணத்தை எடுத்து நீ கடன் அடைக்கணும்னு யோசிக்காத, அப்படி பண்ணினா நீ திருப்பியும் கடனாளி தான் ஆவேன்னு சொல்லுமா. யாரு திருனா, இந்த பணத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன், இது என்னோட பணம்னு சொல்லி கத்துவான். வாய மூறான்னு சொல்லி அவனை கூட்டு வருவாங்க. இங்க நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி. அதுல நம்ம லூஃபி அப்பாடா உசோப்ப நினைச்சா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு ஓகே தானேம்பா. மூஞ்சோட்ட புடிச்சு இழுத்து ஏண்டா எரும மாடு, இது என்ன எவனோ ஒருத்தன் பணமா, 200 மில்லியன் பெரிஸ் நம்ம பணம்டா, நம்ம பணம், இப்படி யாரோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன்பா. நமி ஒரு சைடு மூஞ்ச புடிச்சு இழுத்து அவனுக்கு அந்த பணத்தை ஆட்டைய போடும் போதே நீ புடிச்சு தடுத்து எடுத்துருக்க வேண்டாம், அது வரைக்கும் என்ன புல்லாடா புடுங்கிட்டு இருந்தேன் நீப்பா. அட அந்த பிஜி தான் இனி வெயிட் பண்ண சொல்லிச்சு, அதான் சைலண்டா இருந்துட்டேன்பா. உடனே அந்த மேயர் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, இனி இந்த மாதிரி நடக்காது அப்படி இப்படின்னு நம்மளால கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. சரி அதெல்லாம் ஓகே. இயாடா ஒரு கூட்டம் வந்து ஆட்டைய போட்டு போனா இல்லையா, அவங்க யாரு என்னன்னு நம்பி விசாரிப்பா. அவங்க தான் பிராங்கி ஃபேமிலியாமா. இங்க திருடிட்டு இருக்கவங்க எல்லாம் கிடையாது, இவனுங்களும் இங்க ஷிப்யார்ட்ல ஒர்க் பண்றவனுங்க தான், அதாவது கப்பலை டெமாலிஷ் பண்ற வேலை. பட் அவனுங்களை பார்த்தா டீசென்ட்டா வேலை பார்க்கற ஆளுங்க மாதிரியே இல்லையே, காவாலித்தனத்தை இவ்வளவு காமெடியோட பண்றானுங்கம்பா. ஆக்சுவலா அவனுங்க இங்க ஒர்க் மட்டும் பண்ணல, அவனுங்க பவுண்டி ஹண்டர்ஸ். இந்த சிட்டிக்கு ஏதாச்சும் பைரட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட பவுண்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள புடிச்சு ஒப்படைச்சு எப்படியாச்சும் காசை வாங்க ட்ரை பண்ணுவானுங்க. இவனால தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இன்கேஸ் இங்க வர பைரட்ஸ் எல்லாத்தையுமே அவனுங்க காலி பண்ணிட்டானுங்கன்னா அந்த பைரட்டோட கப்பலையுமே அவனுங்க சேர்த்து எடுத்துக்குவானுங்க. அதுவும் சும்மா இல்ல, ஆட்டைய போட்ட கப்பலையே கம்ப்ளீட்டா உடைச்சு அதுல எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாத்தையும் வித்துறது. இப்படித்தான் இவனுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. உசோப்புக்கு கொலை காண்டாவும் அப்படின்னா அவனுங்க பைரட் குரூப்பையே மொத்தமா காலி பண்ணலான்னு பிளான் பண்றானுங்களா. அதுக்கு நாங்க விட மாட்டோம்னு சொல்லுவானா. ஐஸ்பர்க் என்ன சொல்லுவான், நீங்க மட்டும் அவனுக்கு கிட்ட விக்டிமா மாட்டிட்டீங்க, உங்க எலும்ப கூட கழட்டி வித்துருவானுங்க, அந்த அளவுக்கு தரமான கேடு கட்டவனுங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. என்ன அவனுல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி எல்லாம் இல்ல, ஆனா அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அந்த திருட்டு கூட்டத்துக்கே தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அந்த ஃபேமிலியோட பாஸ் பிராங்கி. ஏதாச்சும் சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவன் தான் இருப்பான். இவனுல எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணா அவ்வளவுதான், உள்ள
பூந்த ஆட்டையை கலைச்சு கோட்டையவே கட்டிட்டு போயிருவானுங்க. ஏதோ இந்த டைம் ஸ்லிப் ஆகி நல்லா அடி வாங்கிட்டானுங்களா, சோ வெளியில கஷ்டப்பட்டு வந்து குடிச்ச தண்ணி எல்லாம் துப்பிட்டு இருப்பானுங்க. அதுல அந்த டவுசர் மண்டைய மட்டும் செம காண்டாயி அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் எங்க, அவங்க எல்லாத்தையும் நான் பழக்காம விட மாட்டேன்னு கத்துவான். அவங்க வேற எங்க இருக்க போறாங்க, டாக் 1ல தான் இருக்க போறாங்க. வேற ஏதாச்சும் பண்ணலான்னு சொன்ன உடனே பண்ணியே ஆகணும்னு கொலை கால்ல சொல்லுவான். இங்க ஒரு வழியா நம்மளுக்கு பணம் ரிட்டர்ன் வந்துருத்து. பரவாயில்ல, இவங்க எல்லாம் கொஞ்சம் நேர்மையா இருக்காங்க. இதுல வேற அந்த பிஜே நம்மளு கிட்ட மன்னிப்பு கேட்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, இனிமேட்டு இந்த தப்பெல்லாம் நடக்காதுன்னு. இதுல வேற அந்த காசு எல்லாத்தையுமே பவுலி கிட்டே கொடுத்து கொண்டு போய் குர்ரான்னு சொல்லி தள்ளி விட்டுருவானா. அவனுக்கு கொலை காண்டாவும். லூஃபிக்கு ஒரே டவுட், என்னடா இது பிஜே எல்லாம் பேசுது, அதை கேட்டு எல்லாம் பதறானுங்கன்னு. சரி ஏதோ ஒண்ணு பணம் எல்லாம் திருப்பி கிடைச்சிருச்சு, அவனே கொண்டு வந்து பொட்டியை கொடுத்துருவான். தேங்க்ஸ் பான்னு சொன்னா அப்ப எனக்கு 10% கொடுப்பான். உடனே மண்டையிலே சுத்தியில வச்சு ஒரே அடி பேன்னு விழுவான். பின்ன அடுத்தவன் பணத்தை 10% கொடுன்னு சொன்னா உழுப்பு தானே இது. ஆக்சுவலா இந்த மூதேவி நல்ல விஷயத்துக்காண்டி பணத்தை இழந்தா பரவாயில்ல, கேம்பிளிங் விளையாண்டு தோத்து இருக்கான். இவனுக்கு எல்லாம் மேனஸே கிடையாது. வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பியும் தரமாட்டான்னு சொல்லி அந்த பிஜே அவனை வண்ட வண்டியா திட்டும். பேசாம லூஃபி கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே. அந்த பிஜே அவனை பார்த்து கத்திட்டு இருப்பான், என்ன நீ வித்தியாசமா என்னென்னமோ பேசுறன்னு. இப்படி தலையில அடிச்சு பணியார மாதிரி வீங்கின உடனே அந்த பவுலி பைய காண்டாயிட்டான். அதனால லுச்சி அட்டாக் பண்றதுக்காண்டி கைத்தெல்லாம் வர வச்சு அவன் கையை லாக் பண்ணுவானா. எல்லாம் பார்த்துட்டு ஐயோ சண்டை ஆரம்பிச்சிருச்சேன்னு பதறுவாங்க. அப்ப அவனை தூக்கி அடிக்க அப்படியே வீசுவான். இங்க நம்மளுக்கு பதறிக்கிட்டே பார்ப்பாங்க. ஆனா பறந்துகிட்டு இருக்க அவன்கிட்ட ஒரு பதட்டமும் இல்ல. அப்படியே கேஷலா கம்ப மாதிரி ரொட்டேஷன் போட்டுட்டு இருப்பான். அப்படி இழுத்தவனை தூக்கி தரையில வச்சு ஒரே அடி பட்டாலும் அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். உடனே அந்த பவுலி இது தாண்டா காட்டுன்னு காட்டுறது, எப்படி சூப்பரானு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறதோட ஐயோ என்னாச்சு, ஆள் இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு பார்த்தா அங்கதான் செம ட்விஸ்ட். என்னன்னா அவனை தூக்கி அடிச்சா கூட ஒத்த கையை வச்சு அந்த இம்பாக்ட பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கிட்டான். அடேங்கப்பா, அவன் ஃபிங்கர் என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அவன் தரையில கைய வச்சதுல அந்த இடத்தையே பிச்சுக்கிட்டு விரல் உள்ள போயிருக்கு. இவனுங்க எல்லாம் நிஜமாவே கப்பலை ரெடி பண்ற ஆளுக தானா. எல்லாருமே ஏதேதோ வித்த காட்டுறானுங்களேன்னு உசோப்பெல்லாம் நடுங்குவான். உடனே லூஃபி அந்த பவுலிய பார்த்து திட்டுவான், என்ன இவனை வம்புக்கு இழுத்தது அந்த புறா, அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்கிட்ட வம்புக்கு போனீனா அது தப்பு தானேப்பா. ஆனா அவனுக்கு காண்ட என்னன்னா இந்த லூச்சி பையன் இவனை ஒரு அடி அடிச்சுட்டானாமா. அதனால அவனை திருப்பி அடிக்காம விட மாட்டேன் தான் இப்ப அட்டாக் பண்ணிருக்கான். புறாவால உன்னை அடிக்க முடியாது, அதனால அவன் அடிச்சிருக்கான். இதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அந்த புறா கிட்ட சண்டைக்கு போவான். உன்னால அடிக்க முடிஞ்சா அடி, அது ஏன் ஆளை வச்சு சண்டை போறேன்னு கத்துவானா. அது பாட்டுக்கு நேரா லுச்சியோட ஷோல்டர்ல வந்து உட்காந்துக்கும். மறுபடியும் பவுலி வா சண்டைக்கு வரியா, ஒரு கை பாத்துறேன்னு அட்டாக் பண்ண போவான். ஆனா அந்த ஐஸ்பர்க மூடிட்டு நில்லுடானவன சைலண்ட் ஆயிருவான். அப்புறம் அந்த புறா அதோட பேரு ஹட்டோரின்னு சொல்லும், அவனோட பேரு லூச்சியாமா. இது வரைக்கும் அந்த லூசு பைய வாய திறந்து ஒரு வார்த்தை பேசல. அப்படின்னா அந்த புறா மாதிரி நீ தான் பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி சூப்பர்னு பாராட்டி தள்ளுவானுங்க. அதான் ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு பேசுறது இவங்களா இருக்கும், ஆனா அந்த பொம்மை பேசுற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றானு சொல்லிட்டு கிளாப் பண்ணுவாங்களா. உடனே அந்த பவுலி சிரிச்சுக்கிட்டே வந்து அவனுக்கு ஒழுங்கா மத்தவங்க கிட்ட பேச தெரியாது, அதனால சைலண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நமிய பார்த்து கத்துவான். அவளுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி வந்திருக்கான்னு. ஏன் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா குட்டப்பாவாட போட்டு வந்திருப்பால, மொத்த காலுமே தெரியுது. ஒரு ஒர்க் பிளேஸ்ல ட்ரெஸ் இப்படியா போட்டு வருவாங்க, அறிவிலியான்னு கத்திட்டு வருவான். உடனே கேலிஃபா இடையில வந்து தடுப்பாளா, அவளுமே அங்க அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிருக்கா. உடனே அவளை பார்த்தும் கத்துவான், உனக்கு அறிவில்ல, இப்படி ஒரு விகாரமான ட்ரெஸ் இதுக்கப்புறம் நீ போட்டு வந்த உன்னை தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேமா. இனிமேட்டு வரும்போது பேண்ட் போட்டு வா, அதுவும் நீளமான பேண்ட், மிஸ் ஆன எஸ் ஆயிருவேன்னு சொல்லி திட்டுவானா. லூஃபிக்கு சரிப்பா வரும், இந்த ஆளு ரொம்ப ரொம்ப வியாடா இருக்கானு. சரி வாங்க டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போலாங்கிற மாதிரி மேயர் சொல்லுவாரு. அப்படியே அந்த டோரை கீழ இருந்து மேல வரைக்கும் பாப்பாங்க. பெரிய சைஸ் டோரு, எதை திறக்கணும்னா ஏகப்பட்ட பேர் நின்னு தள்ளணுமே. ஆமா எத்தனை பேர் வர போறாங்கன்னு கேட்டா அந்த பவுலியும் லுச்சியை மட்டும் கேட்ல கை வச்சு நிப்பானுங்க. என்ன லூஸ் ஆயிருச்சா அவனுக்குன்னு கேட்டா அதான் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு டாக்குக்குமே 5 ஷிப்ரைட்ஸ் ஃபோர்மேன் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில் எல்லாம் வேற லெவல்ல இருக்குமாமா. இதுக்கு முன்னாடி கக்குன்னு ஒருத்தனை பார்த்தாங்கல்ல, அவனும் இவங்கள மாதிரியே தான் பயங்கர டேலண்டான ஆளு. பின்ன உலகத்திலேயே பெஸ்ட் கிராஃப்ட் மேனுங்க இவனுங்க தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வியர்டா தானே இருக்கும். சோ அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொன்ன உடனே சரி ரைட்டும்பாங்க. அப்ப டோர் ஓபன் ஆகுமா, உசோப்ப அடிச்சு புரண்டு உள்ள ஓடுவான். அப்ப ஐஸ்பர்க் தெளிவா சொல்லிடுவான், உங்க பணத்தை மட்டும் எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க, ஆனா கண்டிப்பா உள்ளுக்குள்ள திருடங்க யாரும் கிடையாது, பணத்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்களோட ஃபால்ட்னிடுவான். எதுக்கு முன்னாடியுமே அது ஏன் ஃபால்ட் தாங்க, தெரியாம விட்டுட்டேன், இனிமேட்டு அந்த பஞ்சாயத்து வராதமானா. அந்த டைமுங்கும் போது லூஃபி அடிச்சு புரண்டு உள்ள போவான். அவனை ஸ்டாப் பண்ணி எங்க போற, இல்ல எங்கடா போற, கையில இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, என்ன பாதுகாக்கிறத விட உனக்கு என்ன பெரிய வேலை, பேசாம கூடவே இருந்தவன. சரி ஓகேம்பா. இப்ப இவங்க போறாங்களே டாக் 1, இதுதான் கேலிலா கம்பெனியோட மெயின் ஃபோர்ஸ். இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்வாங்க. வாங்க உள்ள போலான்னு சொன்னவனை எட்டி பார்ப்பாங்க. பார்க்கவே வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருக்கும். இவ்வளவு பெரிய ஷிப்யார்ட நம்மளுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையாமா, அதுவும் இவ்வளவு பக்கத்துல. அப்ப அவங்க ஒரு கப்பலை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது வேற லெவல்ல பெருசா இருக்குன்னு. அந்த இடத்துல ஃபுல்லா கப்பலை செய்யறவங்க மட்டும் தான் இருக்காங்க, ஒருத்தன் கூட வெட்டியால் இல்ல. சார் ரைட் இவங்க உள்ள வந்துட்டு இருக்கும் போது அவங்க பாஸ் அவனே எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஐஸ்பர்க் வந்துட்டாரு, குட் மார்னிங் சொல்லுவானுங்க. அப்புறம் இதை பாருங்க அதை பாருங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க. வரேன்ட்டு அவன் பாடுக்கு போவான். ஐஸ்பர்க பார்த்த உடனே அவ்வளவு ஆர்வமா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பாருங்க அதை பாருங்கன்னு பயங்கரமா அப்ரோச் பண்ணுவாங்களா. நம்மளுக்கு பார்த்துட்டு அசந்துருவாங்க, அடேங்கப்பா இவ்வளவு பாப்புலரான ஆளான்னு. அப்ப கேலிஃபா என்ன சொல்லுவா, இந்த சிட்டில ஸ்கில்ஸ் மட்டும் தான் மேட்டரு, அதனாலேயே இந்த ஐலாண்ட்ல முதல்ல இருந்தே ஷிப் பில்டிங்க்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுத்து பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க மொத்தம் 7 ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் இருக்குது. மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஜீனியஸான ஆளு இந்த ஐஸ்பர்க் தான். ஷிப் பில்டிங் பண்றதுல அவன் பெரிய ஜீனியஸ் ஆமா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்கான், எல்லா கம்பெனியுமே ஒன்னா சேர்த்தி ஒரே கம்பெனியா உருவாக்கிட்டான். அதுதான் கேலிலா கம்பெனி. இது நடந்து 5 வருஷம் ஆகுது. என்னதான் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு அவன் வந்தாலும் அவனோட பேஷன் ஸ்கில்லுன்னு எதுவுமே இன்னும் மாறல. அதனாலேயே அவனை எல்லாருமே அவ்வளவு மதிப்பாங்க. ஏன்னா அவனை நினைச்சு எல்லாத்துக்குமே அவ்வளவு பெருமையா இருக்குமாமா. இப்படி அவனை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிக்கிட்டே வந்தா அங்க அவன் லூஃபி முதுகுல அவனுக்கு தட்டி கொடுத்து, நீ ரொம்ப சூப்பரா ஷிப் பில்ட் பண்ணுவியாமே, வேற மாதிரி என்ன மாதிரியே நீயும் பைரட் ஆகணுமான்னு வேற கேட்பான். அங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆளு. அவங்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா காண்டாகுமா இல்லையா? அவளை இன்சல்ட்டா பண்றேன்னு சொல்லி வாங்குவாங்க. ஆனா ஐஸ்பர்க் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஏன்பா உங்ககிட்ட ஷிப் ரைட் யாருமே இல்லையான்னு கேட்பான். ஆனா ஆமா, நாங்க இந்த ஐலாண்டுக்கு வந்ததே ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு எங்க க்ரூல புது ஷிப் ரைட்டை சேர்த்திக்கலாம் தான் சொல்லுவான். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இங்க இருக்க யாருமே பைரட் ஷிப்புக்கு வரக்கு ஆசைப்பட மாட்டாங்களே. அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம் உடனே. அப்படின்னா நீங்களே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். அட பாவி, நான் எப்படா வருவேன்? நான் இந்த சிட்டியோட மேயர், என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான். அதான் நீ எதையுமே பெருசா கேர் பண்ணிக்க மாட்டிய, பேசாம வான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அப்ப அந்த ஐஸ்பர்க் நிஜமாவே ரோபினிங்கிறவ உன் க்ரூல தான் இருக்காளாங்கிற மாதிரி கேட்பான். அட ஆமாப்பா, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ஏன் ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி ஓகே, நான் அந்த ஷிப்பை போய் பாக்குறேன்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுவான். அந்த ஐஸ்பர்க் ஏதோ ஒண்ணு பயங்கரமா யோசிப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம உசோப்ப காட்டுறாங்க. பையங்க அவனுக்கு வேலை பாக்குறதெல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான். அதுலயும் பெரிய பெரிய கெனான்ஸ் எல்லாம் உள்ள வைப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கோயிங் மெரியில வச்சா செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஆப்போசிட்ல பலன்னு டெமிகல்வரின்னு ஒரு கெனானு பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குது. எப்பவாச்சும் அதை சுட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. என்னை தான் நடக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த திருட்டு பழுக மறைஞ்சிருந்து உசோப்ப பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படின்னா அவனுக்கு இந்த இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டானுங்க. இப்ப அவனுக்கு தேவை பணம். உசோப்பு வேற தனியா 2 பெட்டியோட நின்னுட்டு இருக்கான். ஈஸியா ஆட்டைய போட்டலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. அவன் அதையெல்லாம் எதையும் நோட் பண்ணாம, இதே மாதிரி நம்மளும் காப்பர்லயே ஒரு கெனான செஞ்சு வைக்கணும், நம்ம கிட்ட தான் 300 மில்லியன் அமௌண்ட் இருக்கு, டெஃபனட்டா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா அந்த திருட்டு பழுக பின்னாடி வந்து ஒரே அமுக்கு கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிட்டானுங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. எங்க சாப்பர் என்ன பண்ணுவான், ரோபின் எங்க இருக்கா என்னன்னு சொல்லி அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே போவானா. அப்ப திடீர்னு ஸ்டேஞ்சா நம்ம சஞ்சியோட ஸ்மெல் வரும். என்னடான்னு ஃபாலோ பண்ணிட்டு போனா அவன் முட்டுச்சந்தில உட்கார்ந்து முக்கிட்டு இருப்பான். நிஜமாவே ரோபின் தான் போனாளா? அப்படி ரோபின் போயிருந்தா மாஸ்க் போட்டு ஒருத்தன் கூட போனானே, அவன் யாரு, என்னதான் நடக்குது இங்க, ஒரே குழப்பமா இருக்கேன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் சஞ்சின்னு ஒரு சவுண்ட் பார்த்துட்டு சாப்பரான்னு ஷாக் ஆயிருவான். எங்க கப்பலை செக் பண்ண போனானே கக்கு, அவன் ஒரு வழியா ரிட்டர்ன் வந்துருவான். அவன் வந்த உடனே அவன்கிட்ட இந்த மாதிரி கப்பலை செக் பண்ணிக்கலான்னு நம்பி கேப்பா. அவன் ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டானாமா. உடனே ரைட்னு சொல்லிட்டு லூஃபியை கூப்பிடுவா. இதோ வந்துட்டேன்னு குதிச்சு வருவான். அதே நேரம் ஜோரோ அப்படியே கீழே கப்பலோட கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா கீழே என்னத்தையோ பாத்துருக்கானுங்க போல. ஜோரோ காண்டாயி பொய் சொல்லாத, பொய் சொன்னா உன்னை கொன்றுவேன்பா, நான் என் தொழில எப்பவுமே சுத்தமா இருப்பேன், இது நிஜம்தான்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா என்னன்னு தெரியல, ஜோரோ இழிச்சா மெனி உட்கார்ந்துட்டு இருப்பான். அதே நேரம் இங்க லூஃபி வந்துட்டான். உசோப்ப காணோம். ஏன்னா கப்பலை ரெடி பண்ணும் போது 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசினா தானே கரெக்டா இருக்கும். எங்க போன அவன், இங்கதானே சுத்திட்டு இருந்தான்னு சொல்லி அவனை தேடி போவாங்க. ஆனா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அப்ப திடீர்னு ஒருத்தன் உள்ள இருந்து வந்து, இது உங்க பெட்டி தானே, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கொண்டு வந்து வைப்பான். நமிக்கு கொலை காண்டாவும். பின்ன பணம் இருக்குது, இப்படி பணப்பைய விட்டுட்டு எங்கேயோ சுத்திட்டு இருக்கானு. உடனே லூஃபி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பா, இதுல 200 மில்லியன் பெரிஸ் இருக்கு, நல்ல வேலை ரிட்டர்ன் பண்ணீங்க. உடனே எது 200 மில்லியன் பெரிஸா, காமெடி பண்ணாதன்னு சிரிச்சிட்டு போவான். மொத்தத்துல யாருமே நம்ம மறைகிறாங்க. அப்புறம் லூஃபி கக்குவை பார்த்து, சரி எங்க கோயிங் மேரி கப்பலை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும், சும்மா சொல்லுங்க, எங்க கிட்ட 3 பெட்டியில டன் கணக்குல அமௌண்ட் இருக்கு, அதுல ஏகப்பட்ட கெனான்ஸும் கப்பல் நல்லா ஃபாஸ்டா போகிற மாதிரி ரெடி பண்ணுங்க, அதுக்காக நாங்க காசை வாரி இறப்போம், கொஞ்சம் டெக்கரேஷன், இன்சைட்ல கொஞ்சம் ரெனோவேஷன், அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கப்பா. லூஃபி அடங்குற மாதிரி இல்ல. இன்னும் அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுவை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லா பெருசா அவன மாதிரியே ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு வேணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவன் பாட்டுக்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன் என்னன்னு கேட்டா, நீங்க நிறைய பயங்கரமான ஜேர்னிஸ்க்கெல்லாம் போனீங்க கரெக்டானு கேட்பான். அட ஆமாப்பா, ஸ்கையில பறந்தோம், மவுண்டன்ல ஏறணும், அதுக்கப்புறம் சில பல டைம் எல்லாம் நாங்களே பிக்ஸ் பண்ணிருக்கோம், அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். சைலண்டா இருப்பானா. அட பொய் சொல்லல, உண்மைதான்பா, அதெல்லாம் உண்மைன்னு எனக்கே தெரியுது. ஆனா அந்த கப்பல் சண்டையிலங்கும் போது ரொம்பவும் டீப்பா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்பி ஷாக் ஆகி, அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ண லேட் ஆகுமான்னு சொல்லி கேப்பா. அவன் என்னடானா, இல்ல உண்மையை சொல்லணும்னா உங்க கப்பலை எங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணி எல்லாம் பிக்ஸே பண்ண முடியாதுமா, அவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன இவன் இப்படி சொல்றானேன்னு. அப்ப அந்த பவுலி, ஏன்டா அவளுக்கு ஏதாச்சும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்பான். ரொம்ப நிறையவே டேமேஜ் ஆயிருக்கும்பா. அட இவ்வளவு நாளா இவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணு டிராவல் பண்ணலையே, ஏதோ அப்படி இப்படின்னு தான் உருட்டிட்டு இருக்கோம், அவ்வளவு பெரிய அட்டாக் கூட எங்க கப்பல்ல நடந்தது இல்லன்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், சரி இன்கேஸ் இவங்களோட திறமையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த கோயிங் மேரியை ரெடி பண்ணா கூட நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போய் சேர ப்ராபபிலிட்டியே 0, அதாவது போய் சேரவே முடியாதும்பா. லூஃபி எல்லாம் கேட்டுட்டு ஆடி போயிருவான். எது இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தான்னு. ஜோரோ அவன் கப்பலை பார்த்து, கோயிங் மேரி உன்னால இதுக்கு மேல சேல் பண்ண முடியாதான்னு சோகமா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.